ஸ்ரீ சர்க்கரை விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் புலவந்திரு அருள்மிகு ஸ்ரீ சர்க்கரை விநாயகர் ஸ்ரீ நவகிரகம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தின் எதிரே யாகசாலை அமைக்கப்பட்டு கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டு ஹோமத்தில் பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தானிகை முருகன் ஆலயத்தில் பூர்ணாகுதி பொருட்கள் வைத்து மூலவர் ஸ்ரீ தானிகை முருகருக்கு தீபம் காட்டப்பட்டு பூர்ணாகுதி பொருட்களை ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து ஹோமத்தில் சமர்ப்பித்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு தீப ஆரத்தி காண்பித்தவுடன் கும்ப கலசத்தை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து விமான உச்சியை அடைந்தனர். தீர்த்தம் தெரிவிக்கிறாங்க, ஓடி வரக்கூடாது. முன்னாடி அப்படி ஓடி வந்தீங்கன்னா உங்களோட செல்போன் அமைதியாக நின்னீங்கன்னா எல்லா பக்கமும் தீர்த்து போச்சு. தொடர்ந்து கலசத்திற்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கலசத்தில் உள்ள புனித நீரால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ சர்க்கரை விநாயகர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நவகிரக தெய்வங்களுக்கும் கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
கும்பாபிஷேகத்தை சிவா கமரத்னா கே கீர்த்திவாச சிவாச்சாரியா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை டிபி பெரியசாமி, டி கே அண்ணாமலை, VMK ஆறுமுகம், CST சுரேஷ், டி கோவிந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் புலவந்தெரியில் ஸ்ரீ சக்கரவிநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது. கோயிலில் சர்க்கரை வைத்து பூஜை செய்தால் இது சிறப்பாக இருக்கும் என்று ஐதீகம். கீர்த்திவாசன் சிவாச்சாரியா அவர்கள் எங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தார். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் புலவர் தெருவிலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்கரை விநாயகப் பெருமான் ஆலயம் சுமார் ஒரு 800 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் கெட்டி முதலியார்கள் ஆதி காலத்தில் இந்த ஆலயங்கள்லாம் திருப்பணி செய்ததாக வரலாறுகள் சான்றுகள்லாம் உள்ளது. அதே சமயத்தில் அவர்களை தொடர்ந்து வழிமுறையாக அந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலய திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் செய்தார்கள். 4வது கும்பாபிஷேகமாக இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக யாக பூஜைகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்போடு மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகப் பெருமானுக்கு சர்க்கரை ரொம்ப பிரியம். சர்க்கரை வைத்து வழிபாடு செய்தால் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த பகுதியில் அனைத்து பக்தர்களுக்கும் தெரிந்த விஷயம். அதனால சர்க்கரை விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் இந்த விநாயகருக்கு. மிக சிறப்பான விநாயகர். அதனால பக்தர்கள் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து அன்னதானத்தை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா பக்தர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்று சக்கரை விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். ஓகே.